நம்ம நினைக்கிற பார்க்க போறோம்னா விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் தாவேகா கட்சியுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தற்போதைக்கு மாமல்லபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு வருதுங்க. விஜயுடைய முன்னிலையில மிகப்பெரிய முக்கியமான பிரமுகர்கள் தொண்டர்கள் முன்னிலையில பாஸ் வழங்கப்பட்டு 3000க்கு மேற்பட்ட தொண்டர்கள் தற்போதைக்கு கலந்து கொண்டு விறுவிறுப்பாக நடை கொண்டு வருதுங்க. தமிழக வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டுக்கான காலடி எடுத்து வைப்பதன் மூலம் இந்த ஆண்டு விழா கொண்டாடப்படுறாங்க. இந்த ஆண்டு விழா மாமல்லபுரத்தில் இருக்கிற பூஞ்சேரி பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் சொகுசு விடுதியில் தாங்க தற்போதைக்கு நடந்து கொண்டு வருது. ஒரு பக்கம் இந்த விழாவில் விஜயுடைய கொள்கை தலைவர்களான காமராஜர், அஞ்சலி அம்மாள் இவங்களுடைய வாரிசுகளுமே இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நடிகை சஞ்சனா நாச்சியார் இவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்து பிரமுகர்கள் மற்ற கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு சேர இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் புதிதாக இணைத்தவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 3000க்கு மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இந்த கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அனுமதி சீட்டு முன்னதாக வழங்கப்பட்ட அந்த முன்னதாக வழங்கப்பட்டதுமே அந்த இருக்கைகள் ரொம்பவுமே அந்த சொகுசு இதில் குறைவாக தாங்க இருக்குது. அந்த மண்டபத்தில் சொகுசு கலையரங்கத்தில் உங்களுக்கு விடுதியில் இருக்கைகள் கம்மியாக இருந்தனால தள்ளுமுள்ளுமே காலையிலே ஏற்பட்டிருந்துங்க. தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நிகழ்ச்சியில் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட் அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் அப்படி சொல்கிற ஹேஷ்டாக் பரவி கொண்டிருந்த நிலையில் தற்போதைக்கு விஜயோடைய கெட் அவுட் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு லைனுமே தற்போதைக்கு வைரலாகி கொண்டு வருந்தாங்க நம்ம சொல்லியாகணும். ஒரு பக்கம் முன்னதாக விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் இந்த கடந்த ஆண்டு நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் கட்சியுடைய கொள்கைகளை அவர் வரையறுத்திருந்தாருங்க. அதுபோல் அவர் இந்த ஆண்டுக்கான 2026ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும், கடைசி படத்தை நடத்தி மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு முழுவதுமே அவர் சுற்றி திரிகிற மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டை பண்ணியிருக்காருங்க. மத்திய மற்றும் மாநில அரசை கண்டித்து தாங்க இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையே ஒரு வடிவமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டமே அப்படி தாங்க இவரோட கட்சியுமே எல்லா கட்சிக்குமே எதிராக தாங்க இவரோட கட்சி இருக்குது. தற்போதைக்கு நம்ம முன்னதாக நினைச்சிருந்தோம் சீமான் கட்சியோட இணையறதுக்கு வாய்ப்பு உள்ளதையும், அதிமுக கட்சியோட இணையறதுக்கு வாய்ப்பு உள்ளதையும் அப்படின்னு. இப்போ எதுவுமே கிடையாதுங்க. இவரோட கொள்கை, இவரோட நிலவரம், இவரோட கரண்ட் ஸ்பீச் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்டாக தாங்க இருக்குது. எந்த கட்சியில் சேருவாருங்க தெரியலைங்க. அது மட்டும் இல்லாமல் விழாவில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்கிறது வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக அவர் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் நேற்று மதியம் சென்னை வந்திருக்காருங்க. இவர் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்றதுக்கு தாவேகா நிர்வாகிகளோட முக்கிய ஆலோசனை இவர் கூறுவாருங்க. தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தமிழக அரசியல் களத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு பெரிய ஒரு விரக்தியும் ஏற்படுத்துகிற லெவலில் தான் இருக்குது. தற்போதைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா விஜயோடைய டிவிகே கட்சி நல்ல ரீதியில் வளர்ந்து கொண்டு ஒரு கட்சியாக தான் இருக்குது. 2026ஆம் ஆண்டுக்கான எம்எல்ஏல எத்தனை எம்எல்ஏ சீட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க. தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுறவங்க ஹேஷ்டாக்லேருந்து உடனே கெட் அவுட் நீங்கள் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.